நம்ம இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். லூக்கா 18:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் பூமிக்கு திரும்பி வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட காலங்களில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாச குறைவு, தேவன் பேரில் இருக்கிற உண்மையிலிருந்து விலகி போகிறது, அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தில் நிலை நிற்கிறது இன்றைக்கு இல்லை. மனுஷன் படிப்பறிவினாலும் அதிகமான விஞ்ஞான அறிவினாலும் நிறைய 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 மேன் பிகின்ஸ் டு குவெஸ்டன் காட் அண்ட் ஹிஸ் வேர்ட். தேவனையும் அவருடைய வார்த்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, விசுவாசத்தில் முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். The Bible is not a book to be proved, it is a book to be believed. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட, உங்கள் அப்பா நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசுனாங்க, நீ எடுத்து பேசணும், மக்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. நான் சொல்வேன், அப்பா எங்கள் அப்பா பேசுனாங்க ரைட், அவங்க நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் கொடுத்தாங்க ரைட், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை எடுத்து பேசணும்னா பேசலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் த பைபிள் இஸ் நாட் அ புக் டு பி ப்ரூவ்ட், இட்ஸ் அ புக் டு பி பிலீவ்ட். ஐ பிலீவ் த பைபிள், ஐ ப்ரீச் இட். நான் விசுவாசிக்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன். யார் யாருக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை ஊற்றுகிறாரோ அவங்க விசுவாசிப்பாங்க. ஆண்டவர் கிருபையாய் அந்த விசுவாசத்தை உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். ஆனால் கேள்வி கேட்காதீங்க, விசுவாசிங்க. ரெண்டாவது காரியம், இன்னைக்கு இந்த விசுவாசம் இருந்தால் போதாது. நான் சொன்னேன், முதலாவது எதிலே நிலைத்திருக்க வேண்டும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக எதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்வதிலே நிலைத்திருக்க வேண்டும். உள்ளத்திலே விசுவாசம் இருந்தால் போதாது, அது நாவினாலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். வாசிக்கலாம், எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஓகே, இங்க சொல்லுது, வானங்கள் வழியாய் நமக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் பிரதான ஆசாரியன் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? நாம் பண்ண அறிக்கையில அந்த அறிக்கையை உறுதியா பற்றி கொண்டு இருக்க கடவோம். இன்னொரு வசனத்தையும் பார்த்துடலாம். அந்த ஏன் அந்த பிரதான ஆசாரியனை குறித்து அங்க சொல்றாருன்றதை நான் சொல்லித்தரேன். எபிரேயர் 10:23 வாசிக்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஓகே, சோ முதலாவது வசனத்துல அவர் சொல்றாரு, எபிரேயர் 4:14 சொல்றாரு, நீங்க பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருங்க. அடுத்த எபிரேயர் 10:23 சொல்றாரு, நீங்க நம்பிக்கை அறிக்கையிடுதல அசைவில்லாமலும் இருங்க, உறுதியாயும் இருங்க. ஸோ ரெண்டு காரியங்கள், ஒன்று அசைவில்லாமல் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். ரெண்டு காரியங்கள் அங்கே சொல்றாரு, அசைவில்லாமல் உறுதியுடன். ஸோ ஒன் இஸ் விதவுட் வேவரிங், டூ இஸ் ஹோல்டிங் ஃபாஸ்ட் டு த கன்ஃபெஷன். இப்போ இதை நம்ம ஏன் அறிக்கை செய்ய வேண்டும்? லெட்ஸ் கோ பேக் டு த கொஸ்டின் ஆஃப் த ஹை பிரீஸ்ட். ஏன் எபிரேயர் 4:14 நீங்க உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க வேண்டும் இந்த அறிக்கைன்னு சொல்லும்போது, நமக்கு பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியால் என்று சொல்லுகிறார். அதனால தான் நீங்க இதை பற்றி கொண்டு இருக்கணும்ன்றாரு. ஏன் இந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியினால் நீங்கள் அதை அறிக்கை செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம், எபிரேயர் 7:24-25. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவாகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் எவ்வளவு தான் வேதத்தை அறிந்திருந்தாலும், நம்ம வல்லமையினால வரங்களினால நிரப்பப்பட்டிருந்தாலும், நீங்களும் நானும் நம்மையே காத்துக்கொள்ள முடியாது. We cannot save ourselves. We are frail human beings. நீங்களும் நானும் பலவீனமான சாதாரண மனுஷர்கள் தான். ஆனால் நம்ம வாயின் அறிக்கை இருக்கு பாருங்க, நம்ம பலவீனத்துக்கெல்லாம் மேக்கப் பண்ணுறது இந்த வாயின் அறிக்கை தான். சில நேரத்தில் சொல்லுவோம், ஒன்றும் கிடையாது, வெறும் வாய் பேச்சு தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்.
சிலரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனா வேதம் சொல்லுகிறது ஒன்று இல்லாட்டியும் பரவாயில்ல, உன் வாயின் அறிக்கை சரியாக இருக்கட்டும். ஏன்? அந்த வாயின் அறிக்கை என்ன செய்கிறது என்று சொன்னால், நான் அறிக்கை செய்யும் போது என் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து அந்த அறிக்கையை எடுத்துக்கிறாரு. ஏன்னா அந்த அறிக்கை என்ன அறிக்கையா இருக்கிறது? ஏதோ நான் இஷ்டத்துக்கு அறிக்கை செய்தேன்னா அந்த அறிக்கை நடக்காது. ஆனா இது அவர் எனக்குள் வைத்த விசுவாசத்தின் அடிப்படையிலான அறிக்கையாயிருக்கிறபடியினால் நான் அறிக்கை செய்கிறேன். என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர் அந்த அறிக்கை நிமித்தமாக எல்லாவற்றிலும் என்னை ரட்சித்து காத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையான ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க. செய்ய வேண்டியதெல்லாம் உள்ளத்துல விசுவாசம், வாயில அறிக்கை. அந்த அறிக்கையிடுறதுல நம்ம உறுதியா அசைவில்லாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆனா நம்முடைய பிரதான ஆசாரியன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறபடியினால் அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏதோ கொஞ்சம் ரட்சித்தேன், மீதி அவங்கள பார்த்துக்கிட்டோன்னுலாம் சொல்லலை ஆண்டவர். நான் ரட்சிக்கிறேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மேல வைத்த விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இரு. கீப் கன்ஃபெஸிங் த ஃபெய்த், கீப் கன்ஃபெஸிங் த ஃபெய்த் தட் யூ ஹேவ், த ட்ரஸ்ட் தட் யூ ஹேவ் இன் மீ அண்ட் ஐ வில் சேவ் யூ. நான் காப்பாற்றுவேன், நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இவர் நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துடக்கூடாது. யோவான் வெளிப்படுத்தின 12 சொல்றாரு, பிசாசானவன் யாரா இருக்கிறான்? இரவும் பகலும் சகோதரர் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறவனாயிருக்கிறான். அப்போ அவன் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான். அந்த குற்றம் உங்கள் மேல் சுமராதபடிக்கு நீங்க வாயினால அறிக்கை செய்றீங்க, என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார், என் ஸ்தானத்தை சிலுவையில் அவர் எடுத்துக்கொண்டார், எனக்கு தம்முடைய ரட்சிப்பை கொடுத்தார், நான் என்னை நம்பி அல்ல, என் நற்கிரியைகளை நம்பி அல்ல, நான் கிறிஸ்து இயேசுவை நம்பி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிக்கை செய்யும் போது பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற குற்றச்சாட்டெல்லாம் பரிந்து பேசுகிறவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கேன்சல் பண்ணப்படுகிறது. உண்மையை சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில எத்தனை குறைகள், எத்தனை ஃப்ளாஸ் தெரியுமா? பிசாசு நம்மளை குற்றப்படுத்துறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. தேடி கண்டுபிடிச்சி நம்ம லைஃப்ல குறைவை கண்டுபிடிக்கணும்னு அவனுக்கு தேவையில்லை. நம்ம லைஃப்ல நிறைய குறைகள், நம்ம விசுவாசத்துல வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நாம் யாரும் பூர்ணராக்கப்பட்டவர்கள் அல்ல. குறைவுகள் நிறைய இருக்கு. அந்த குறைவுகளை வச்சு அவன் நமக்கு விரோதமாய் குற்றம் சுமத்தும் போது கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இந்த விசுவாசத்தின் அறிக்கை ஏன் இவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது? ஏன் இதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும்? ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். Faith without confession and confession without faith is useless. நீங்க எவ்வளவுதான் விசுவாசம் வச்சிருக்கலாம், உறுதியா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்துல நம்பிக்கை இருக்கிறது, ஆனா வாயை திறந்து சொல்லிட்டா நாளைக்கு நடக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற பயம் உங்களை அறிக்கை செய்வதிலிருந்து தடை செய்யும் என்று சொன்னால் அந்த விசுவாசமும் பயனற்றதாய் போய்விடும். வேதம் தெளிவா சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ஆனால் இந்த வாயினால அறிக்கை செய்யும் பொழுதுதான் அது ரட்சிப்பை கொண்டு வரும். ஆகவே உங்க வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வரலாம். பிசாசு உங்களை சிக்க வைக்கிறதற்கு, உங்களை விசுவாசத்தை விட்டு வெளியே தள்ளி போடுவதற்கு, நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பின் பலன்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதற்கு பல சூழ்நிலைகள் அவன் ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்களோ உங்கள் விசுவாசத்திலே நிலை நின்று அதை வாயினாலே அறிக்கை செய்வதில் உறுதியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிற நீங்கள் நிச்சயமாய்
ரட்சிக்கப்படுவீர்கள். நிச்சயமாய் பிசாசு உங்கள் ரட்சிப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரே, முதலாவது உமக்கு உண்மையாய் இருக்கிற அந்த விசுவாசம், இரண்டாவதாக ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிற எங்களுடைய விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், அந்த விசுவாசத்துல நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறீர். இந்த விசுவாசம் எவ்வளவு விலையேற பெற்ற மகிமையான ஒரு அற்புதமான விசுவாசமாய் இருக்கிறது ஆண்டவரே. அநேக நேரத்தில் நாங்கள் பெற்றிருக்கிற இந்த பெரிய ஈவை நாங்கள் மறந்து அதை பயன்படுத்தாமல் அதை நாங்கள் வைத்து விட்டு அப்பா வாழ்கிறோம். உலகத்தை போல நம்பிக்கையற்றவர்களாய் நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த விசுவாசத்துல நிலை நிற்கும் ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. விசுவாசத்துல மீண்டுமாய் ஒவ்வொருவரும் தைரியமாய் எழுந்து நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உலகமா தேவனா என்ற கேள்வி வரும் பொழுது தேவனை நம்புவேன், அவருடைய வார்த்தையை நம்புவேன், அவரை நான் பற்றி கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்துல தைரியமாய் நிற்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. ரிமலமா சந்தரட பாபா 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 ரிபலபர ஷரபல தூரனமல ஷக்கரபல தூரனமரபல ஷீரபரபல தூரனமல பரபரபலபா ஓரபலப சந்தரலம ஷீரபலப தூரனமல மரபரபலபா. அநேகருடைய விசுவாசம் அசைந்தாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல ஆண்டவரே, விசுவாசத்துல உறுதியாய் தரித்து நிற்கிற ஒரு சந்ததியை தாப்பனே நீர் காணும்படியாக எங்களை நீர் எழுப்பி நிலைநிறுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ரிமலமா சந்தரரபரபல சந்தரனம ஷரபல தூரனமலபர தூரனமலபரபா. Thank you Father. Thank you Jesus. இந்த காலை வேளையில ஊற்றும் அப்பா, ஊற்றும் ஆண்டவரே. அந்த ஹல்லேலூயா ஒரு அபிஷேகத்தை ஊற்றி விசுவாசத்துல தைரியமா எழுந்து நிற்கக்கூடிய ஒரு முடிவை எடுக்கும் ஒரு தைரியத்தை அப்பா ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த காலை வேளையில ஊற்று ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Father. Thank you Father. ரிமலமா சந்தரனம ஷீரபல தூரனமலம ரபல தூரனமல பரபல பரபரபா ரிபலமா சந்தரனம ஷீரபல பரப தூரனமல பரபரபா. Thank you Father. Thank you Jesus. Thank you Father. உம் பேரிலே உறுதியாய் நாங்கள் விசுவாசம் வைத்து உமக்குள்ளே நிலை நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Father. Thank you Lord. Thank you Jesus. சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.